ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 கோடி பீப்புளுக்கு அது பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி லான்ச் பண்றாரு. குட் இன்டென்ஷனோட லான்ச் பண்றாரு. ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, இல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்றாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணா இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு எலிஜிபிள் இல்லைன்றாங்க. எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யாரு அப்படிதான் என்னோட கேள்வி. அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஒரு ஏழையோட பாக்கெட்ல ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருந்தா அந்த ஏழையோட பாக்கெட்ல 5 லட்சம் இருக்கு. சும்மா கேட்கல ஒரு சர்வீஸ். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் வந்து லேட்டா பணம் கொடுப்பாங்க. அதனால ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்குள்ளேயே அந்த ஹாஸ்பிட்டல் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ ஏழைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் ஆயுஷ்மான் பாரத் கார்டு கவர்மெண்ட் சும்மா தரல, ஃப்ரீயாவா கொடுத்தாங்க. ஏழை கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, ஏழை என்னைக்குமே அது ஃப்ரீ நினைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நன் ஆஃப் த ஃப்ரீபீஸ், சோ கால் ஃப்ரீபீஸ் எதுவுமே விலை, அதாவது கிடையாது, இலவசங்கள் கிடையாது, எல்லாமே விலையில்லா திட்டங்கள். எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது ஃப்ரீபி ஏன் கொடுக்குறீங்கன்னு. ஃப்ரீபி கிடையாது, அது ஸ்கீமை வந்து மக்களுக்கு கொடுக்கிறது கவர்மெண்டோட கடமை. இந்த பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் தான் இருக்கு. ஏன் அதை வந்து நான் டாக்ஸோட கனெக்ட் பண்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கும் ஸ்கீமுக்கும் கனெக்ஷன் இருக்கு. டாக்ஸ் இஸ் ஃபார் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டாக்ஸ் இஸ் நாட் ஃபார் கிவிங் பெனிஃபிட் ஃபார் ரிச் பீப்புள். டாக்ஸ் இஸ் ஃபார் டாக்ஸிங் த ரிச் பீப்புள், சூப்பர் ரிச் பீப்புள், அல்ட்ரா ரிச் பீப்புள் டு சர்வ் த புவர். இருக்கிறவங்க கிட்ட இருந்து பெற்று இல்லாதவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வரி. அதை விட சொல்ல வந்தேன்னா ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் மாடல்ல கலெக்ட் பண்ணி அந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்குல்ல, அதை சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட், செலவு பண்ணல. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ மாடல் ஆஃப் டாக்ஸேஷனை இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். சென்னையில வந்து வாடகை வீட்டில் இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா வாடகை ஏறிடுச்சு. ஏன் வாடகை ஏறிச்சு? ஜிஎஸ்டி வருவாய் ஸ்டேட்டுக்கு குறையுது. அவங்க என்ன பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்துறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, காமன் ஏரியாவுக்கு வந்து இபி ஏத்துறாங்க. அது எல்லாமே சேர்ந்து வாடகையில ஏறுது. வாடகை ஏறும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி வேற. ஒன்றோடு ஒன்று இணைப்பு தானே எல்லாமே. காஸ்கேடிங் எஃபெக்ட் மல்டிபிள் டைம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஏறி இருக்கு. சப்போர்ட் பண்றவங்க அவங்களே பாதிப்பு தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த புள்ளியில தான் கேட்கிறேன். என்னன்னாக்கா, பொதுவாக இப்போ நம்ம ஜிஎஸ்டி குறித்த விமர்சனங்கள் பல்வேறு நேரங்களில் எழுப்பப்படும். நீங்க கூட சொன்னீங்க, இப்போ பாப்கார்னுக்குலாம் கூட அவ்வளோ வரி போட்டுட்டாங்க அப்படின்னும் பொழுது, இந்த விமர்சனங்கள் வரும்பொழுது அவங்க மேற்கோள் காட்டக்கூடியது, அதான் இந்த அரசினுடைய ஆதரவாளர்கள் மேற்கோள் காட்டக்கூடியது, கடந்த வேட்டை விட இப்போ ஜிஎஸ்டி வந்து குறைவாக தான் இருக்குன்னு. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டி சிஸ்டம் ஆசச், ஜிஎஸ்டி சிஸ்டம் ஆசச்சுக்கு நான் எதிர்ப்பு கிடையாது. ஜிஎஸ்டி தேவை இல்ல, அதுக்கும் இதுக்கும் கூடுதலா இருக்கா இல்ல? அப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டி பாக்குறவங்க வீடியோ என்ன நினைச்சுப்பாங்க, சத்யகுமார் ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு, நான் ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட். ஆனா 5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி சப்போர்ட் இல்ல. 5%, 12%, ஏதோ ஒரு டாக்ஸ். சிங்கப்பூர் மாதிரியான சில நாடுகள் இருக்க மாதிரி ஒரே டாக்ஸ், ஒரு டாக்ஸ் கொண்டு வாங்க. இல்ல குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுங்க. 28% இருக்கிறத 18% எத்தனை பொருள் ஆக்குனீங்க? 18% இருக்கிறத 12% எத்தனை பொருள் ஆக்குனீங்க? இல்ல நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு 5%, லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்க்கு 28% காமிங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி, தமிழ் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், நீங்க தமிழ் ஸ்காலர். ரிஃபைன்ட் ரைஸ், அதாவது வந்து நம்ம பிடிஎஸ் சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அரிசி. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு யாராவது ஜிஎஸ்டி போடுவாங்களா? சரி, யூனியன் கவர்மெண்ட் தான் போடுறாங்க, ஸ்டேட் ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதுல வருவாய். சரி, சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, வேட் ஜிஎஸ்டி கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணாதீங்க, டாக்ஸ்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி அல்டிமேட்டா போடுறது, அதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அதுக்கு முன்னாடி போடுற ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா காஸ்கேடிங் எஃபெக்ட் இன்னும் போல. ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ்க்கு தான் சத்யகுமார் சப்போர்ட். சத்யகுமார் எதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் மல்டிபிள் டாக்ஸ் ரேட்ஸ் மெனு பேஸ்ட் டாக்ஸ்க்கு சப்போர்ட் இல்லை.